தாமிரபரணியில் ஆனந்த குளியல் போடும் ஆர்வத்தில் ஆற்றில் இறங்கி உயிரை பறிகொடுப்போரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கிடைத்த தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிஞ்சி நிலமான பொதிகை மலையில் தோன்றி முல்லை, மருதம் நிலங்களை கடந்து நெய்தல் நிலமான புன்னக்காயலில் கடலில் கலக்கிறது தாமிரபரணி ஆறு. மிக நீண்ட பட்டியலிடும் அளவுக்கு பெருமைக்கும் செழுமைக்கும் பெயர் பெற்ற தாமிரபரணி ஆற்றில் குளிக்க வரும் சுற்றுலா பயணிகள் உயிரிழக்கும் விபரீதங்கள் அண்மை காலமாக அடுத்தடுத்து நிகழ்கின்றன. இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றில் நேரிட்ட உயிரிழப்புகள் குறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் காவல்துறையிடம் கோரியிருந்தார் புதிய தலைமுறையின் நெல்லை செய்தியாளர் மருதுபாண்டி. இதற்கு நெல்லை மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறை அளித்த தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளன. ஜனவரி 1 முதல் 2025 ஜனவரி 31 வரையிலான 25 மாதங்களில் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி நெல்லை மாநகர பகுதிகளில் மட்டும் 14 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த விவரங்கள் கூறுகின்றன. மேலும் நெல்லை புறநகரில் 33 பேர் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். தாமிரபரணியில் உயிரிழப்புகளை தடுக்க புறநகர் காவல்துறை சார்பில் 27 இடங்களில் குளிக்க தடை விதிக்கப்பட்டு எச்சரிக்கை பலகைகளும் வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் நெல்லை மாநகர பகுதியில் இதுபோன்ற விழிப்புணர்வு பலகைகள் வைக்கப்படவில்லை. நெல்லை மாநகரில் வண்ணாரப்பேட்டை, கொக்கிரகுளம், சிந்துப்பூந்துறை, கருப்பன்துறை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் அதிகளவு தாமிரபரணியில் குளிக்கின்றனர். நெல்லை புறநகர் பகுதியில் முக்கூடல், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி, கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பாயும் பரணி ஆற்றில் அடிக்கடி உயிரிழப்புகள் நேரிடுவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தாமிரபரணியில் உயிரிழப்புகளை தடுக்க நெல்லை மாநகரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாநகர காவல் ஆணையர் சந்தோஷ் ஹதிமணியிடம் கேட்டோம். நெல்லை மாநகராட்சி நிர்வாகத்தினருடன் ஆலோசித்து தேவையான பகுதிகளில் போதிய விழிப்புணர்வு பலகைகள் வைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார்.